லக்ஷ்மன் யாப்பாவுக்கு எதிராக வழக்கு பதிவு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன உள்ளிட்ட இருவருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு வழக்கு பதிவு செய்திருக்கிறது. 2014ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இரண்டாவது முறையாக ஜனாதிபதியாக பதவியேற்ற வருடபூர்த்தியை முன்னிட்டு இடம்பெற்ற நிகழ்வின் இலங்கை முதலீடு சபையின் நிதியிலிருந்து பத்திரிகைகளில் விளம்பரங்களை பிரசுத்தமை ஊடாக 17 லட்சத்துக்கும் அதிகமான தொகையை அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தி இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அவருடைய அந்த பதவியேற்புக்காக இலங்கை முதலீடு சபையினுடைய நிதியிலிருந்து பத்திரிகை விளம்பரம் செய்து 17 லட்சத்துக்கும் ரூபாய்க்கும் அதிக பணத்தை அவர்கள் செலவழித்திருக்கிறார்கள். இதற்கமைய முன்னாள் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன, முதலீடு சபையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் ஜயந்த எதிரிசிங்க ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இரண்டாவது தடவையாக பதவியேற்ற வருடபூர்த்தியை முன்னிட்டு கடந்த 2014ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி இலங்கை முதலீடு சபையின் நிதி ஊடாக 11 பத்திரிகைகளில் மேலதிக இணைப்புகள் பிரசுரிக்கப்பட்டிருந்தன. இதன் ஊடாக அரசுக்கு 17,48,877 ரூபாய் 46% நட்டம் ஏற்படுத்தப்பட்டதாகவும் அதன் ஊடாக ஊழல் எனும் குற்றம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு பதிவு செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கமைய முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன உள்ளிட்ட இருவருக்கு எதிராக 5 குற்றச்சாட்டுகளின் கீழ் குறித்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்துவதற்கு 15 சாட்சியாளர்கள் பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு மேலதிகமாக வழக்கு பொருட்களாக 21 வழக்கு பொருட்களும் குற்றப்பகிர்வு பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. எனவே அவருடைய பதவிக்கால நினைவினதற்காக இந்த முதலீடு சபையிலிருந்து பணத்தை 17 லட்சம் ரூபாய் பணத்தை பயன்படுத்தி அதற்கான விளம்பரப்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணலாம்.